சமீப காலங்கள்ல ஏற்கனவே நடந்த ஆட்சி போதைப் பொருள்கள் வியாபாரம் பண்ணுவதும், குறிப்பா கல்லூரி பள்ளிக்கூடம் இந்த பகுதியெல்லாம் அதிகமான வகையில அது புழங்கப்பட்டது. அது குழந்தையா இருந்தவங்க எல்லாம் திமுக ஏற்கனவே சில பேர் கைதாயிருக்காங்க. இந்த வர்ற ஆட்சி ஏதாவது அதை மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது அதிகம்தான் ஆயிருக்குது. இந்த போதை பொருள் என்ன பாதிக்கப்படுறாங்கன்னா, திருச்சியில் சாதாரண ஒரு டாக்ஸி பண்ணக்கூடியவர் போதையில ஒரு 10 வயசு பெண் குழந்தைய கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அது மாதிரி தூத்துக்குடி அந்த பகுதியில காவேரியை சேர்ந்த 2 பேர் கைதாயிருக்காங்க பாலியல் வழக்குல. இப்படி கோயம்புத்தூர்ல சூலூர் அந்த பகுதியில 10 வயசு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி போன ஆட்சியிலும் சரி, இந்த ஆட்சியிலும் அதே தான் தொடர்ந்து நடக்குது. ஏன்னா அவர் பதவி ஏற்கிறப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நம்முடைய விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவங்க சொல்லியிருந்தாங்க. போன ஆட்சியில் என்ன நடந்ததோ அதை விட அதிகதான் என்பதை குறையல. இப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அதிகமா நடக்குது. பெண்கள், சின்ன குழந்தைகள்லாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. போதைப் பொருள் வழக்குல நிறைய கைதாயிருக்காங்க. இன்னும் சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த குற்ற சம்பவத்தெல்லாம் உடனடியாக கண்டுபிடிப்போம்னு சொல்லி பல தடவை நம்ம இது பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு தீர்மானம். இந்த திருச்செந்தூர்ல ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் அதிகமா இருக்கு. பக்தர்கள் அதிகமா கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திருப்பதியில ஏகப்பட்ட கூட்டம் வருது. அதுக்கான பாதுகாப்பு எளிமையா வழிபடக்கூடிய அளவுல அந்த திருப்பதியில ஏற்பாடு பண்றாங்க. சபரிமலையில அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. தரிசனம் பண்றதுக்கான எல்லா சௌகரியங்களும் பக்தர்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த கோயிலுடைய வருமானம் தான் எதிர்பார்த்தாங்களுடைய எந்த விதமான பக்தர்களுக்கும் வசதி எடுக்கல. தொடர்ந்து அதுதான் நடக்குது. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் கூட திருச்செந்தூர் ஆய்வுன்னு போயிருந்தார். அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனா இந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு அவர் ஆய்வுல ஒன்றும் பண்ணல. உடனடியாக ஆய்வு பண்ணி ஈஸியாக எளிமையாக மக்கள் வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இதுவரை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. வெள்ளையறிக்கை விடணும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து பல்வேறு கோயில்கள் ஊழல் நிறைய நடக்குது. இந்த ஆய்வு செய்யறாங்க. ஏற்கனவே இந்த தங்கத்தை உருக்கி இருக்காங்க. அந்த தங்கத்துல இந்த வைரம், முத்து இது மாதிரியானதெல்லாம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அரசாங்கம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து சொல்றோம். வெள்ளையறிக்கை விட வேண்டாம். இதை இந்த அறநிலையத்துறை உடனடியாக ஆய்வு செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். ஏன்னா வர்றவங்களுக்கு இந்த கோயிலான ஊழல் நடக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். பல்வேறு வகையில இந்த ஊழல் நடக்குது. அதனால அதை கண்டிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய இந்த தீர்மானம். ஏற்கனவே நாம கோர்ட்டு சொல்லி இருக்குது. பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்து மணி 40 வருஷத்துக்கு மேல போராடி மேல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும், தெய்வத்தோடு தேவையான சொல்லியிருக்கோம். சட்ட ரீதியாக கூட நம்ம அணுகி நீதிமன்றம் சொல்லி இருக்குது. தீபம் ஏற்றணும் அப்படி சொல்லி இருக்குது. கடந்த அரசாங்கமானது அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல. அந்த அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆணையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை அந்த அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க. IAS IPS அதிகாரிகளா அவமதிப்பு வழக்குல போய் பகிர்வமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு அதிகாரியா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போன அரசாங்கமானது அதிகாரிகள் அப்படிதான் பதிச்சிருக்காங்க. அப்படி அவங்க இந்த ஆட்சி நடந்திருக்கு. இப்ப இருக்க
நம்முடைய நிர்மல்குமார் கூட அந்த தொகுதி திருமணம் ஜெயிச்சிருக்காரு. இந்து மக்கள்லாம் ஓட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சிருக்காரு. மந்திரிகள்லாம் ஓட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அவர் போய் பழைய நடைமுறைய 2 ஆண்டுக்கு போல எப்படி இருக்கோ அதை கடைபிடிக்கும் சொல்லியிருக்காரு. வர்ற 22ஆம் தேதி அரசனுடைய என்ன நிலைப்பாடு சொல்லணும்னு சொல்லி கோர்ட் கேட்டு சொல்லணும். இந்த நிர்மல்குமாரை வன்மையா கண்டிக்கின்றோம். கோர்ட்ல மாற்றி சொல்லணும். மேல தெய்வம் ஏற்றணும். இல்லைன்னா இவரு ரிசைன் பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு 10 மேல தெய்வம் ஏற்றோடைய ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொன்னாருன்னா அவர் ஒரு ஆன்மீக அமைச்சர் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அவரை பாராட்டலாம். நெல்லையப்பர் கோயிலுக்கு திருநெல்வேலியில நிறைய சுத்து சுவர்ல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அங்க சில மாற்று மதத்தை சேர்ந்தவங்க கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி அசைவத்தை சாப்பிடுவாங்க. ஏற்கனவே பழனியில் அந்த மாதிரி நடந்தது. மாட்டுக்கறியெல்லாம் எடுத்துட்டு போய் வேற சாப்பிடுவாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் எதிர்ப்பு பின்னாடி அதெல்லாம் அகற்றப்பட்டது. அது மாதிரி எங்கேயும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அகற்றணும். அந்த மதில் சுவர்னா ஓட்டம் போடுறாங்க. நாளைக்கு அதெல்லாம் செலுத்துக்கான ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அதனால இந்த அரசாங்கமானது உடனே அதெல்லாம் அகற்ற வேண்டும். கோயில் மக்கள் ஈஸியா போயிட்டு சாமி அளவுக்கு கொண்டு வரவங்க அதுக்கான மாற்ற பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஏற்படும் சொல்றாங்க. பொதுவா நிறைய மதமாற்றம் இப்ப சமீப காலங்கள்ல நிறைய மதமாற்றம் நடக்குது. புதுசா சர்ச்சை உருவாது. நேற்று கூட ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நம்முடைய உச்ச நீதிமன்றம். அந்த ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாரிப்பூர் மக்கள் சர்ச் கட்டுறாங்க. அங்க அப்படி கட்டக்கூடாது. அங்க மதம் வருடங்களுக்கான ஊர் சொல்லியிருக்கு. அதை நிறைவேற்றிருக்கிறது. இந்த திடீர் சர்ச்சைகளை இந்த அரசாங்கம் நடத்தி கொடுக்க வேண்டும். நிறைய மதமாற்றம் இருக்குது. நம்ம உளவுத்துறை இருக்குது. எங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது உளவுத்துறை தெரியும். ஏன்னா எதுக்காக உளவுத்துறை நியமிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் நடத்துறதுனா மதமாற்றம் தடை சட்டம் கொண்டு வரணும். பல்வேறு மாநிலங்கள்ல மதமாற்றம் தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் கூட மதமாற்றம் தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படி இது பண்ணி ஒரு தீர்மானம் போட்டுருக்குது. சமீபத்தில் அவங்க அமைச்சர், நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, ஒட்டு வச்சுட்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னார். கடுமையான எதிர்ப்பு வந்ததையுமே ஒட்டு வச்சுட்டு வந்துடலாம், கயிறு கட்டக்கூடாதுங்கிற நல்ல அமைச்சர் தான். தொப்பி போட்டு வரக்கூடாது, பரதா போட்டு வரக்கூடாது, சிலுவை வரக்கூடாது அப்படி சொன்னாருன்னா இந்த அரசாங்கமானது மதசார்பற்ற அரசாங்கம் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு நாம் சொல்லலாம். இதுக்கு மாத்திரம் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்துடைய இதை வன்மையா கண்டிக்கின்றது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா செயல்பாடு பார்த்தா நிர்மல்குமார் ஒரு மாதிரியே சொல்றாரு, கல்வி அமைச்சர் ஒரு மாதிரியே சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் ஒரு மாதிரியே சொல்றாரு. அவங்களுக்கு பாராட்டுள்ள ஒரு கிறிஸ்தவ நடத்திருக்காங்க. அந்த சபாநாயகர் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த குடியரசு அமைச்சர் அவர்களும் கிறிஸ்தவரை போய் போராடணும், மதமாறி போனவருக்கு சலுகை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவரை போய் தூக்கி விட்டுருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையில கிறிஸ்தவர்களுக்காக அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. முதலமைச்சருக்கு யோசனை சொல்லக்கூடிய கூட கிறிஸ்துவாக்கு சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துருக்கு. அதனால இவருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா